முன்னாள் அமைச்சர் KN நேருவின் தம்பி ராமஜெயம் படுகொலை. கல்லணை அருகே சடலம் கண்டெடுப்பு. சேது சமுத்திர திட்டம் நாடாளுமன்றத்தில் திமுக அதிமுக மோதல். இரு அவைகளும் ஒத்திவைப்பு. அணு உலை எதிர்ப்பாளர் உதயகுமார் வீட்டில் மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் திடீர் சோதனை. வெளிநாட்டு பண விவகாரம் குறித்து தீவிர ஆய்வு. ஜெயலலிதா வீட்டிற்குள் மீண்டும் செல்லும் முயற்சி. சசிகலாவின் திட்டம் வெற்றி பெறுமா? மதுரை மாநகராட்சி விநியோகிக்கும் சுகாதாரமற்ற குடிநீர். சட்டமன்றத்தில் தேமுதிக குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றும் விவகாரம் தொடர்பாக திமுக அதிமுக எம்பிக்கள் இடையே மோதல் மூண்டதால் நாடாளுமன்றம் இரு அவைகளும் முடங்கின. மக்களவை கூடியதும் எழுந்த திமுக எம்பிக்கள் நிறுத்தப்பட்டுள்ள சேது சமுத்திர திட்ட பணிகளை மீண்டும் தொடங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதற்கு எதிராக அதிமுக எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினர். அத்துடன் ராமர் பாலத்தை தேசிய சின்னமாக அறிவிக்க வலியுறுத்தியும் அதிமுகவினர் முழக்கங்களை எழுப்பினர். இதனால் மக்களவையில் கடும் கூச்சல் குழப்பம் நிலவியது. ராமர் பாலத்தை காரணமாக கூறி தமிழர்களின் நூற்றாண்டு கனவு திட்டத்தை கிடப்பில் போடக்கூடாது என்று திமுக எம்பிக்கள் முழக்கங்கள் எழுப்பினர். ஒரு கட்டத்தில் அவையின் மையப்பகுதிக்கு வந்து திமுக மற்றும் அதிமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் மக்களவையை சபாநாயகர் மீராகுமார் ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இதே பிரச்சினை மாநிலங்களவையிலும் எழுப்பப்பட்டது. ராமர் பாலத்தை தேசிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்று அதிமுகவினர் முழக்கங்களை எழுப்பினர். இதற்கு எதிராக திமுகவினர் குரல் எழுப்பியதால் கடும் அமளி மூண்டது. அவைத்தலைவர் ஹமீத் அன்சாரி பலமுறை எச்சரித்தும் திமுக மற்றும் அதிமுக எம்பிக்கள் அமைதியடையவில்லை. எனவே மாநிலங்களவையை பிற்பகல் வரை ஒத்திவைத்து அவர் உத்தரவிட்டார். எனவே சேது சமுத்திர திட்ட விவகாரத்தால் நாடாளுமன்றம் இரு அவைகளும் முடங்கியது. ராமர் பாலத்தை தேசிய சின்னமாக அறிவிப்பது குறித்து 2 வார காலத்திற்குள் முடிவெடுக்கப்படும் என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரம் பாக் ஜலசந்தி பகுதியில் இருப்பதாக கூறப்படும் ராமர் பாலத்தை தேசிய சின்னமாக அறிவிக்க கோரி ஜனதா கட்சியின் தலைவர் சுப்பிரமணிய சுவாமி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்கள் இன்று நீதிபதிகள் HL தந்து, AR தாவே முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான மத்திய அரசின் வழக்கறிஞர் ஹரென் ராவல் ராமர் பாலத்தை தேசிய சின்னமாக அறிவிப்பது குறித்து தற்போது வரை முடிவு எடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். எனவே 2 வார கால அவகாசம் அளித்தால் ராமர் பாலத்தை தேசிய சின்னமாக அறிவிக்கும் விவரம் குறித்து முடிவெடுத்து மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை 2 வார காலத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். அத்துடன் ராமர் பால விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாட்டை வழக்கின் மறு விசாரணையின் போது தெரிவிக்குமாறும் அவர்கள் தங்கள் உத்தரவில் தெரிவித்துள்ளனர். திமுக முன்னாள் அமைச்சர் KN நேருவின் தம்பி ராமஜெயம் கடத்தி கொலை செய்யப்பட்டிருப்பது திருச்சியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி தில்லைநகரில் வசித்து வரும் ராமஜெயம் காலை வழக்கம் போல் நடைபயிற்சிக்காக சென்றுள்ளார். ஆனால் 2 மணி நேரத்திற்கு மேலாகியும் அவர் வீடு திரும்பாததால் ராமஜெயம் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளித்ததுடன் ராமஜெயத்தின் உறவினர்கள் பல்வேறு இடங்களிலும் அவரை தேடியுள்ளனர். இந்நிலையில் திருச்சி கல்லைன் அருகே கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ராமஜெயம் உயிரிழந்து கிடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து அங்கு சென்ற உறவினர்கள் உயிரிழந்தது ராமஜெயம்தான் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ராமஜெயம் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் திருச்சி சுற்று வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் உள்ள கலைஞர் அறிவாலயம் கட்டப்பட்ட இடத்திற்காக நிலத்தை அபகரிப்பு செய்ததாக முன்னாள் அமைச்சர் KN நேரு, அவரது சகோதரர் ராமஜெயம் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராமஜெயம் பின்னர் ஜாமீனில் விடுதலையானார். இந்நிலையில் நடைபயிற்சிக்காக சென்ற அவர் கொலை செய்யப்பட்டிருப்பது திமுகவினர் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கூடங்குளம் அணுகுலை எதிர்ப்பு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமாரின் வீட்டிலும் அறக்கட்டளையிலும் மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வெளிநாட்டு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பல்வேறு தொண்டு நிறுவனங்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய உதயகுமாருக்கு சொந்தமான சாக்கர் அறக்கட்டளை அலுவலகம் நாகர்கோவிலில் உள்ள அவரது வீட்டின் மாடியில் செயல்பட்டு வருவதாக வந்த தகவலை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் குழுவினர் இன்று அங்கு திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர். சோதனையின் போது உதயகுமாரின் மனைவி மீரா வீட்டில் இருந்தார். அவரிடமும் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் டீல் பண்ணது எல்லாம் கம்ப்ளீட்டா உதயகுமார். அவன் எந்த ஃபைலை எங்க வச்சிருக்கான்னு தெரியாது. அப்புறம் மருமக உங்க அங்கே தேடி தேடி எடுத்து கொடுக்கா. ஆக்சுவலா அவன் இருக்கக்கூடிய நேரத்தில் இது மாதிரி வேலைகள் எல்லாம் இது பண்ணணும். அப்பதான் அவனுக்கு உண்மையான பதில் சொல்ல முடியும். அது இல்லாம அவன் அங்கே இடிந்தகரையில் இருக்கான். அவன் ஸ்கூலுக்கு போகாம இது மாதிரி இது பண்ணிட்டு இருக்கா. எங்க பெற்றோர்கள் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நாங்க அதில் தலையிடுறதே இல்லை. தனது கணவர் நடராஜனையும் மற்றும் உறவினர்களையும் கைவிட்டுவிட்டு முதல்வர் ஜெயலலிதாவுடன் மீண்டும் உறவை புதுப்பித்துக் கொள்ள சசிகலா மேற்கொண்டுள்ள முயற்சி பயன் அளிக்காது என்று தெரிகிறது. 1965ஆம் ஆண்டு நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டதாக தெரிவித்த நடராஜனுக்கு செய்தி மக்கள் தொடர்பு துறையின் PRO வேலை போட்டுக் கொடுத்தார் அப்போதைய முதல்வர் கருணாநிதி. பின்னர் நடராஜனுக்கும் சசிகலாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. நடராஜனுக்கு போதிய வருமானம் இல்லாததால் சசிகலா சென்னை மந்தவெளி பகுதியில் வீடியோ கடை நடத்தி வந்தார். அதிமுகவில் ஜெயலலிதா சேர்ந்த பின் கொள்கை பரப்பு செயலாளராக அவரை எம்ஜிஆர் நியமித்ததை அடுத்து ஜெயலலிதா பங்கேற்ற கூடங்களில் வீடியோ படம் எடுக்க முடிவு செய்யப்பட்டது. அதற்கு சசிகலா பயன்படுத்தப்பட்டு அவரது ஆட்கள் வீடியோ படம் எடுத்தனர். இந்த வகையில் ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் நட்பு ஏற்பட்டது. ஜெயலலிதா விரும்பும் வீடியோ படங்களை சசிகலா கொடுத்து வந்தார். இப்படி தொடர்பு பலப்பட்டு இறுதியில் நடராஜனை கைவிட்டு போகீஸ் தோட்டத்திலேயே சசிகலா குடியேறினார். ஜெயலலிதா முதலமைச்சரான பின் சசிகலா குடும்பத்தினர் வாழ்க்கை வளம் பெற ஆரம்பித்தது. சென்னையில் பெசன்ட் நகர், மயிலாப்பூர், டி நகர் போன்ற இடங்களில் வீடுகளையும் கட்டிடங்களையும் வாங்கி குவித்தனர். தஞ்சை மன்னார்குடி பகுதியிலும் நிலங்கள் வாங்கப்பட்டன. சசிகலாவுக்கு தெரிந்தே இவை நடந்தது. டி நகரில் உள்ள கட்டிடத்தில் ஜெயலலிதா, சசிகலா ஆகியோர் அந்த நாளிலேயே JTV என்ற பெயரில் தொலைக்காட்சி நடத்தி வந்தனர். பின்னர் வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு ஜெயலலிதா, சசிகலா இருவரும் பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடத்தினார்கள். மணப்பெண் வீட்டார் அந்த செலவில் 100 பங்கை கூட கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு 3 நாள் திருவிழா தமிழகமே மலைக்கும் வகையில் நடந்தது. போகீஸ் தோட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ள சசிகலா விடுத்துள்ள அறிக்கையில் தன் குடும்பத்தினர் என்ன செய்தார்கள் என்பது தமக்கு தெரியாது என்று குறிப்பிட்டு ஜெயலலிதாவையும் அதிமுகவினரையும் ஏமாற்ற முயன்றிருக்கிறார். நடராஜனும் மற்றவர்களும் செய்த அத்துமீறல்கள், சொத்து குவிப்புகள் அனைத்தும் சசிகலாவுக்கு மட்டுமல்ல ஜெயலலிதாவுக்கும் தெரியும். எனவே சசிகலா இப்போது அறிக்கை விட்டு ஜெயலலிதாவுக்கு தங்கையாக வாழ ஆசைப்படுவதாக கூறுவது மீண்டும் ஒரு ரவுண்ட் வந்து பதவி சுகத்தை அனுபவிக்கத்தான் என்று ஜெயலலிதா தரப்பினரும் அதிமுகவினரும் கருதுகிறார்கள். மதுரை மாநகராட்சி சார்பில் வழங்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் இது சரி செய்யப்படுமா என்றும் மதுரை மத்திய தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் சட்டமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பினார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது மதுரை மத்திய தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் மதுரை பகுதியில் மாநகராட்சி சார்பில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் இதனை சட்டமன்றத்தில் 2வது முறையாக தான் தெரிவிப்பதாகவும் கூறினார். அதற்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் KP முனுசாமி கடந்த ஆட்சியில் மதுரை சுடுகாடு போல் ஆகிவிட்டதாகவும் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே போனது என்றே தெரியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் கடந்த திமுக ஆட்சியில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டதாகவும் தற்போதைய பட்ஜெட்டில் இதனை சரி செய்ய சிறப்பு நிதியாக 250 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் முனுசாமி பதிலளித்தார். அதைத் தொடர்ந்து அமைச்சரின் இந்த கருத்துக்கு திமுகவினர் மறுப்பு தெரிவித்ததால் அவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. பின்னர் திமுகவினர் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் மீண்டும் திமுகவினர் அவைக்கு திரும்பினர்.
கூடங்குளம் அணு உலை 2 மாதங்களில் செயல்பட தொடங்கும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் மின் விநியோக நிலை குறித்த கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், தமிழ்நாட்டின் மின் பற்றாக்குறையை போக்க படிப்படியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மேலும் கூடங்குளம் அணுமின் நிலைய பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதை ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த 2 மாத காலத்தில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உற்பத்தி தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை அருகே இருக்கும் வள்ளூரில் அமைக்கப்பட்டுள்ள அனல் மின் நிலையத்தின் முதல் பிரிவில் ஜூன் மாதம் மின் உற்பத்தி தொடங்கும். 2வது பிரிவில் இந்த ஆண்டு இறுதிக்குள் மின் உற்பத்தி நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ள அவர், 3வது பிரிவில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் மின் உற்பத்தி தொடங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழ்நாட்டில் வரும் ஜூன் மாதத்திற்கு பின்னர் மின்வெட்டு நேரம் படிப்படியாக குறையும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்திய துணை ராணுவ தளபதி தல்பீர் சிங் சுகாங் மீதான ஊழல் புகார் குறித்து விசாரணை நடத்துமாறு தலைமை தளபதி VK சிங் சிபிஐக்கு பரிந்துரை செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகாலாந்து மாநிலத்தின் திமாப்பூர் ராணுவ தளத்தின் பொறுப்பாளராக இருந்தபோது தல்பீர் சிங் ஆயுத கொள்முதலில் பல்வேறு முறைகேடுகளை நிகழ்த்தினார் என்பது குற்றச்சாட்டு. இதுகுறித்து கடந்த ஆண்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அம்பிகா பானர்ஜி பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திற்கு புகார் கடிதம் எழுதியிருந்தார். இந்த புகார் கடிதத்தின் நகலை தற்போது சிபிஐ இயக்குநருக்கு அனுப்பி வைத்துள்ள VK சிங், தல்பீர் சிங் மீதான ஊழல் குற்றச்சாட்டு குறித்து முழு அளவில் விசாரணை நடத்துமாறு பரிந்துரைத்துள்ளார். அத்துடன் தல்பீர் சிங் மீதான ஊழல் புகார்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் VK சிங் சிபிஐ இயக்குநரை கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது பணியில் இருக்கும் துணை ராணுவ தளபதி தல்பீர் சிங் சுகாங் மீதான ஊழல் புகார் குறித்து விசாரிக்குமாறு சிபிஐக்கு தலைமை தளபதி VK சிங் பகிரங்கமாக பரிந்துரைத்திருப்பது பாதுகாப்புத்துறை அமைச்சக வட்டாரத்திற்குள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. VK சிங் பதவிக்காலம் முடிந்த பின்னர் இந்திய ராணுவ தளபதியாக பதவியேற்கும் தகுதி உள்ளவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தல்பீர் சிங். இந்நிலையில் அவர் மீதான ஊழல் புகார் குறித்து சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பது இந்திய ராணுவ தளபதிகளின் நன்மதிப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இலவச லேப்டாப் வழங்காதது ஏன்? அதிமுக அரசை கண்டித்து மாணவர்கள் போராட்டம். குப்பையில் வீசப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்கள் அள்ளி சென்று பயன்படுத்திய மக்களுக்கு வாந்தி பேதி மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.